இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளும் தேவன் தாமே அவருடைய வல்லமை உங்களிடத்தில் விளங்க பண்ணுவாராக. கண்கள் முடிச்சிடும். ஆண்டவரே, உடைய வல்லமை எங்களிடத்தில் விளங்கும்படியாக எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாற்கு எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோടെ வருவதை காணவும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் இப்படியாக சொன்னார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோടെ வருவதை காண்பதற்கு முன்பதாக மரிப்பதில்லை என்று சொன்னார். தேவன் இங்கே எதை சொன்னார் என்று தியானித்து பார்க்கும் பொழுது நான் இப்படியாக அதை விவரிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார். பூமியில வந்திருக்கிறது என்று சொன்னார், அது உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னார், அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதன், இங்க நிற்கிற மனிதர்கள்ல ஒரு சில மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்தினால் இயக்குவிக்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பலன் நமக்குள், தேவனுடைய ராஜ்யத்தின் பலன் நமக்குள் கிரியை செய்கிறதை நாம் அனுபவிக்க வேண்டும். என்ன தேவனுடைய ராஜ்யத்தின் பலன்? தேவனுடைய ராஜ்யம் சுகத்தினால் நிரம்பினது. தேவனுடைய ராஜ்யம் துதியினால் நிரம்பினது. தேவனுடைய ராஜ்யம் ஐஸ்வர்யத்தினால் நிரம்பினது. தேவனுடைய ராஜ்யம் பலத்த கிரியைகளினால் நிறைந்தது. அளவே அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, அங்க துஷ்ட மிருகங்கள் இல்லை என்று சொல்றது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? அவருடைய ராஜ்யத்தின் பலனை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் அல்லது அவன் காண வேண்டும். மரிப்பான் என்று சொல்ல இல்ல, என்ன சொல்றார்னா, அவன் தனக்குள் ராஜ்யத்தின் வல்லமையை ருசி பார்ப்பதற்கு முன்பதாக இங்கு இருக்கிற சிலர் மறிக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், நீங்களும் இதை விசுவாசியுங்கள். தேவன் ராஜ்யத்தின் பலனை நான் அனுபவிக்காம மறிக்க கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தின் பூமியில வாரது ஒன்று, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பலன் எனக்குள் கிரியை செய்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்தினால் நான் இயக்குவிக்கப்படுறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்தினால் நான் நடக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்தினால் நான் ஜெயிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்தினால் நான் பரிசுத்தமாய் வாழ்றது. தேவனுடைய ராஜ்யத்தின் பலத்தினால் ஹல்லேலூயா சகலத்தை நான் செய்கிறது. ஹல்லேலூயா காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்பொழுது என் மரணத்துக்கு முன்னாடி நான் தேவனுடைய ராஜ்யத்தினால் இயக்குவிக்கப்பட வேண்டும் என்று ஹல்லேலூயா இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன். தேவன் அதற்கென்று உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கென்று சொன்ன, அவருடைய ராஜ்யத்தின் பலனை நீங்கள் காண வேண்டும், அனுபவிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பலத்தினால் நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆயத்தமா இருந்தால் நிச்சயமாய் தேவனுடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை, இதோ உம்முடைய ராஜ்யத்தின் பலத்தினால் இயக்குவிக்கப்படுவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தின் பலத்தினால் செயல்படுவதற்கு, ஹல்லேலூயா, அவர் சொல்றார், காணாம நீ மறிக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களை முழுவதும், ஆண்டவரே, அந்த பலன் இன்றைக்கு எனக்குள் கிரியை செய்யட்டும். உடைய ராஜ்யத்தின் பலனை இன்றைக்கு நான் அனுபவிக்க விரும்புகிறேன். உடைய ராஜ்யத்தின் பலத்தினால் நான் இயக்குவிக்கப்பட விரும்புகிறேன். உடைய ராஜ்யத்தின் பலத்தினால் நான் இன்றைக்கு வெற்றி பெற விரும்புகிறேன். உடைய ராஜ்யத்தின் பலத்தினால் நான் பரிசுத்தம், இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பலன். நான் பரிசுத்தமாய் வாழ்வது என்னுடைய ராஜ்யத்தின் பலன். நான் வெற்றியாய் வாழ்வது என்னுடைய ராஜ்யத்தின் பலன். தோல்விகளை சகித்து அதை வெற்றியாய் மாற்றிக்கொள்வது தேவனுடைய ராஜ்யத்தின் பலன். ஹல்லேலூயா. மரணத்தை பரிகரித்து வெற்றியை சுதந்தரித்துக் கொண்டாராம். மரணத்தை அனுபவித்து வெற்றியை சுதந்தரித்துக் கொண்டாராம். அப்ப துன்பங்களை அனுபவிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் பலன் என்று சொல்வது அந்த துன்பத்தை ஜெயமாய் மாற்றிக்கொள்வது, மரணத்தை ஜெயமாய் மாற்றிக்கொள்வது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனுடைய ராஜ்யத்தின் பலன் உங்களுக்குள் வருகிற ஒரு நாளாக இந்த நாள் மாறுவதாக. கண்கள் முடிச்சிடும். ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய ராஜ்யத்தின் பலனால் நான் இயக்குவிக்கப்பட வாஞ்சிக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு என் மேல் அதிகமாய் இறங்கி உம்முடைய ராஜ்யத்தின் பலன்ல இந்த நாள் நான் நடக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.